ஆராய்ந்து பாருங்கள், சுதந்தரித்து மகிழுங்கள். பரிசுத்தாவியை பெற வேண்டியது அவசியமா? நாம் பரிசுத்தாவியை பெற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள வேண்டியது நமது கடமை அல்லவா? இது கிறிஸ்துவின் கட்டளையாக இருக்கிறது. கீழ்ப்படிய வேண்டியது நமது கடமைதானே. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக பரிசுத்த ஆவியை பெற்றார். யோவான் ஸ்நாபகனுடைய உபதேசம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பெறுதலை முக்கியமாக பேசினார். அப்போஸ்தலர்களும் சபையாரும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். நாம் பெற வேண்டாமா? பரிசுத்த ஆவியை பெறுதல் ஆதி சபையின் உபதேசம். கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியை பெற செய்ய வேண்டியது என்ன? மனம் திரும்பி பாவ மன்னிப்பு, ஞானஸ்நானம் பெற வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பூரணமாக தன்னை தேவ சமூகத்தில் ஒப்புவித்து காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். தாகத்தோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்க வேண்டும். துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். விடாமல் கேட்க வேண்டும். வரம் உள்ளவர்கள் தலையில் கை வைத்து ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியினால் நமக்குள் பிரயோஜனம் என்ன? தேவனுடைய ஆழங்களையும் தேவனுடையவைகளையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 2:10-15. ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கலாம். யோவான் 4:24. எபேசியர் 18:19. எபிரேயர் 12:28. ஆவியின் நிறைவோடு ஜெபம் பண்ணலாம். எபேசியர் 6:18. 1 கொரிந்தியர் 14:2. மாம்ச சாபத்தை அழித்து சுய இச்சையை நிறைவேற்றாமல் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழலாம். ரோமர் 8:1-13. கலாத்தியர் 5:16. பரிசுத்த ஆவியின் வரங்களை உடையவர்களாயிருந்தும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக கிறிஸ்துவின் பணிவிடைகளை செய்யலாம். 1 கொரிந்தியர் 12:1-11. கிறிஸ்துவை பற்றிய சாட்சியாய் இருக்க பலனுடையவர்களாய் இருக்கலாம். அப்போஸ்தலர் 1:8, 4:31, 5:32. யோவான் 15:26. எல்லாவற்றையும் போதித்து சத்தியத்திலே நம்மை நடத்தி வரப்போகிற காரியங்களை நமக்கு காட்டுகிறார். யோவான் 14:26, 16:13. பரிசுத்த ஆவியினால் ஆவியின் கனிகள் நம்மில் உண்டாகின்றன. கலாத்தியர் 5:22-23. தேவ அன்பில் அதிகமாக நிறையலாம். ரோமர் 5:5, 8:36-39. நமது உள்ளான மனிதன் பலனடையலாம். எபேசியர் 3:16, மத்தேயு 12:35.